வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். பாரதி ஹேமாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இனிமே நான் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் ஹேமா அப்படின்னு சொல்றாரு. ஹேமா சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சொல்லி என்னை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. மறுபடியும் நீங்க என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னை கொண்டு போய் அந்த ஆசிரமத்திலே விட்டுருங்க அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. சௌந்தர்யா அழுறாங்க. என்னோட பேத்தி இப்படி பேசுறதை கேட்டு என்னால எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு அழுறாங்க. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, பாத்தியாடா நீ பண்ண காரியம் ஹேமாவை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. பதில் சொல்லு பாரதி, ஏன் இப்படி அமைதியா இருக்கிற அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. என்ன ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பேசிக்கோங்க அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. கண்ணமாட்ட ஹேமா சொல்றாங்க, நீங்க தான் என்னோட நிலைமையை புரிஞ்சுப்பீங்க சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டிட்ட அந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னு கேட்டேன், நாங்க கொண்டு போய் விட்டுருங்க சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. அனாதை பொண்ணு ஆசிரமத்துல தானே இருக்கணும், தயவு செஞ்சே நாங்க கொண்டு போய் விட்டுருங்க சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா இப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. மறுபடியும் உன்னை அனாதைன்னு சொல்லாத, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா, அப்ப எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. பையன் கூட சௌந்தர்யா உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எல்லாருக்கும் உண்மை தெரியும் தானே, இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறப்ப கூட நீங்க யாரும் உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. உங்க மகனோட மனசை மட்டும்தான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. என்ன பெத்த அம்மா உயிரோட இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. இத்தனை நாளா சமையலமான்னு கூப்பிட்டு இருக்கிறையே, நான் தான் உன்னோட பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. ஆனா ஹேமா கண்ணம்மா சொல்றத நம்ப மாட்டேன்றாங்க. நீங்க பொய் சொல்றீங்க சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களோட பொண்ணு, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட வந்து எத்தனையோ நாள் என்னோட அம்மா யாருன்னு கேட்டிருக்கேன், அழுதுருக்கேன், அப்பெல்லாம் கூட நீங்க உண்மையை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு இவர் வேற ஒருத்தவங்களோட போட்டோவை காமிச்சப்ப கூட நீங்க தான் அம்மான்ற உண்மையை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. என்ன நம்பு ஹேமா, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. உங்க பொண்ணு லட்சுமி தானே, அப்புறம் நான் எப்படி உங்க பொண்ணா இருக்க முடியும் அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நீ லட்சுமி ரெண்டு பேருமே எனக்கு பிறந்த ரெட்டை குழந்தைகமா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா சொல்றாங்க, நான் உங்களோட பொண்ணுன்னா நான் உங்க கூட தானே வளர்ந்துருக்கணும், நான் எதுக்காக ஆசிரமத்துக்கு போனேன் அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. கண்ணம்மா சொல்றாங்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நீ பொறுமையா நம்பணும், நான் சொல்றது கேளுமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிறந்தது ரெண்டு குழந்தைங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த உண்மையை எனக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நீ பிறந்த உடனே யாரோ உன்னை திருடி கொண்டு போய் ஆசிரமத்துல போட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன் மேல அவ்வளவு பாசமா இருந்தேன், அதே மாதிரி நீயும் சமையலமான்னு என் மேல உயிரா இருந்த அப்படின்னு சொல்றாங்க. யார் அவங்க, என்னைய எதுக்காக தூக்கிட்டு போய் ஆசிரமத்துல கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. நான் உங்க பொண்ணு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே, என்னை எதுக்காக இந்த வீட்டுல விட்டுருந்தீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நீ தான் என்னோட பொண்ணுன்ற உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் இங்க வந்தேன், ஆனா உன்னோட பாட்டி தான் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரமத்துல இருந்து உன்னோட பாட்டி தான் தூக்கி இந்த வீட்டுல கொண்டு வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, ஹேமா இத்தனை வருஷமா இந்த வீட்டு பொண்ணா இங்கவே வளர்ந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட மகன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறாரு, தன்னோட சொந்த பொண்ணாதான் வளர்க்குறாரு, நீ இல்ல அப்படின்னா அவரோட வாழ்க்கையே சூனியமாயிரும் அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினாங்கம்மா உன்னோட பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க பேச்சை மறுக்க முடியாம நான் உன்னை இங்கவே விட்டுட்டு போயிட்டேமா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.